நின்று பேசுது பார். உரிகம்பேட்டில் முருகர் கோயில் பக்கத்தில் இருக்கிற டேங்க் எஸ் ராஜேந்திரன், ஹை கிரவுண்ட்ல இருக்கிற டேங்க் எஸ் ராஜேந்திரன், டி பிளாக்ல இருக்கிற டேங்க் எஸ் ராஜேந்திரன். நீ எங்கடா பாரு இருக்கும். அவர் கிட்ட கெட்ட பழக்கம், அவர் பண்ணிக்கிற சாதனையை அவர் எக்ஸ்போஸ் பண்ண மாட்டார். ஆனா அவர் பண்ண மாட்டார், அவர் கூட இருக்கிறவங்க நாங்க பண்ணலாம் இல்லையா? எஸ் ராஜேந்திரன் பீரியட்ல தான் ஒட்டுமொத்த கேஜிஎஃப்ல தண்ணி ஓவர் ஃப்ளைன் போயிடுச்சு. நல்ல தண்ணி, பல தண்ணிகளை யாரும் காசு கொடுத்தாலும் வாங்கல எல்லாருமே. ஆனா இன்னைக்கு ஒரு நாளைக்கு ஒரு வீட்டுக்கு குறைஞ்சபட்சம் 45 50 ரூபாய் தண்ணிக்கு மட்டும் ஆகுது சார். தண்ணிக்கு மட்டும், குடிக்கிற தண்ணிக்கு மட்டும் 50 ரூபாய் ஆகுது. இதை பத்தி யாரும் சிந்திக்க மாட்டீங்களா? பேத்தமங்கலம் ஓட்டரு முழுக்க கேஜிஎஃப் தான் யூஸ் பண்ணி இருந்தாங்க. எஸ் ராஜேந்திர ரூலிங்ல இருக்கும் போதோ பல்லக்குறிச்சியில ஒரு போர் போட்டாரு. அப்போ போட்ட போர் இன்னும் தண்ணி வந்துனுக்கு சார். போய் சொன்னா நீங்க வந்து பாருங்க, ஓம் சக்தி கோயில் பக்கத்தில் இருக்கிற போர் எஸ் ராஜேந்திர போட்ட போர். வணக்கம், ஜெய்பீம். இன்னைக்கு எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண வந்தேனாக்கா, அன்றைக்கி நான் பேசும்போது அப்படியே சொன்னேன் லாஸ்ட் வீடியோவில், அந்த தண்ணி பற்றி நான் சொல்கிறேன்னிட்டு. இப்போ அதை பற்றி கொஞ்சம் நிறைய பேருக்கு விஷயமே தெரிய மாட்டேங்குதுங்க, அந்த கேஜிஎஃப்ல இருக்கிறவங்களுக்கு. இதெல்லாம் வந்து என்ன ப்ராப்ளம்னாக்கா, வந்து அந்தந்த வீட்டில் இருக்கிற பெரியவங்க சொல்லிக் கொடுக்கணும், யங்ஸ்டர்ஸ்க்கு அவங்க சொல்லித்தரணும். இல்லை ஒரு பப்ளிக் இடத்துல, ஒரு பஸ் ஸ்டாண்ட்லேயோ, ஒரு டீ கடையிலையோ, ஒரு ஹோட்டல்லையோ பார்த்தாங்கன்னா இது மாதிரி நம்ம தங்கவயலுடைய வரலாறை வந்து பசங்க டிஸ்கஸ் பண்ணணும். அப்போ தான் பிள்ளைங்களுக்கு தெரியும். நிறைய பேருக்கு தெரியுதில்ல. இப்போ சப்ஜெக்ட் என்னன்னாக்கா, அதை தண்ணி சொன்னேனே அதுக்கு வந்தாங்க. ரெஸ்பெக்டட் எஸ் ராஜேந்திரன் ஒரு பீரியடில் தண்ணி எப்படி இருந்துச்சுன்னு தங்கவயல் ஜனங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அவர் எவ்வளோ டேங்குங்களை ரினிவேட்டும் பண்ணார், இன்ஸ்டாலும் பண்ணார். பேத்தமங்கலம் கனெக்ஷன்னு நம்ம கேஜிஎஃப் தான் முழுக்க இருந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள், சென்ட் ஜோசப் கான்வென்ட் பக்கத்தில் வந்து 2 டேங்க்கில் ஒரு டேங்க் வந்து பிஜிஎம்எல் வாட்டர் வரும், மைன்ஸ் தண்ணி வரும், கெனி தண்ணின்னு வாங்கும். இன்னொரு டேங்க் ஐடில் இருந்துச்சு. அந்த டேங்கை ரெனிவேட் பண்ணி பேத்தமங்கலம் கனெக்ஷன் பண்ணி பேத்தமங்கலம் வாட்டர் ஃபுல்லாக சரௌண்டிங் ஃபுல்லாகவே யூஸ் பண்ணாங்க, ட்ரிங்கிங் வாட்டர். அதே மாதிரி ஆண்டர்சன்பேட் போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் என் வீட்டுக்கிட்ட அங்கே இருக்கிற டேங்கை ரெனிவேட் பண்ணி அதே பேத்தமங்கலம் வாட்டர் கனெக்ட் பண்ணி பி பிளாக்கு, டி பிளாக்கு, பல்லக்குறிச்சி, பாரதபுரம், லூர்து நகர், இந்தாண்டு பக்கம் ப்ரெஸ் ரோடு, ஜூப்ளியால் ஸ்ட்ரீட்டு, சென்ட் மேரிஸ் காலனி, இந்த பக்கம்லாம் யூஸ் பண்ணாங்க. அந்த டேங்கில் இருக்கிற தண்ணி யூஸ் பண்ணாங்க ரெனிவேட் பண்ணி. இப்போட தண்ணி யூஸ் பண்ணிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 25-28 வருஷம் ஆயிடுச்சு. தண்ணி வருது. இன்னொரு இடத்துல டூசாமி லைனில் அங்கே ஒரு போர் போட்டார். அங்கே நல்ல தண்ணி வந்து நிற்குது. அப்போ போட்ட போர் தான் இன்னும் தண்ணி வந்து நிற்குது. நீங்கள் வேண்டாம் வந்து கிராஸ் செக் பண்ணி பாருங்கள், வந்து டேப்பை ஆன் பண்ணி பாருங்கள், தண்ணி வருதா இல்லையான்னு உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் இருந்து உங்களுக்கே தெரியும். அதுமாரி தண்ணிக்கு வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஹை கிரவுண்டு கட்ட டேங்க் போட்டார். ஹை கிரவுண்ட் கட்ட செப்பரேட்டாக ஒரு டேங்க் இன்ஸ்டால் பண்ணி பேத்தமங்கலம் வாட்டர் கனெக்ட் பண்ணி தண்ணி சப்ளை பண்ணார் ஃபுல்லாக, ஏரியா ஃபுல்லாகவே. டி பிளாக்ல ஒரு டேங்க், புது டேங்க் போட்டார். அங்கே ஃபுல்லாக டேங்க் ஃபில் பண்ணி அந்த ஏரியா ஃபுல்லாக தண்ணி யூஸ் பண்ணாங்க. உரிகம்பேட்டில் பழஞ்ச ஒரு ஓர டேங்க் இருந்துச்சு, சட்டக்காரன் கட்டின டேங்க்கு. அது எப்போ யார் மேலே வந்து சாவாங்கன்னு தெரியாத இருந்துச்சு. அந்த டேங்கை டெமாலிஷ் பண்ணிவிட்டு அவ்வளோ பேர் ஓர டேங்க் கட்டிக்கிறாரு. கேஜிஎஃப் ஹிஸ்ட்ரியில் யாருன்னா அது மாதிரி அவ்வளோ பேர் க்ரோர்ஸ் டுகெதரில் ஃபண்டு வாங்கிட்டு வந்து அவ்வளோ பேர் மனசு வச்சு பண்ணிக்கிறாங்களா? அதனால் அவர் பண்ணியிருக்காரு. உரிகம்பேட்டில் நின்று பேசுது பாரு அந்த டேங்க்கு, முருகர் கோயில் பக்கத்தில். எஸ் ராஜேந்திரன் பண்ண தண்ணிக்காக வந்து உழைப்பெல்லாம் ரொம்ப அதிகம், நிறைய இருக்குது. சென்ட் ஜோசப் கட்ட டேங்கை ரினிவேட் பண்ணி தண்ணி சப்ளை பண்ணார். ஆண்டர்சன்பேட்டில் பண்ணார். பல்லக்குறிச்சியில் போர் போட்டார். மலையாள லைனில் போர் போட்டார். ஹை கிரவுண்டில் டேங்க் இன்ஸ்டால் பண்ணார். டி பிளாக்கில் பண்ணார். உரிகம்பேட்டில் ஓர டேங்க் கட்டினார். அது மாதிரி அங்கே மைன்ஸில் இருக்கிற அந்த டேங்க் இது பாருங்கோ, அங்கங்கே இருக்கிற பெரிய இரும்பு டேங்க்கு, அதெல்லாம் எஸ் ராஜேந்திரன் எடுத்துன்னு வந்து தான் எல்லா ஏரியாலையும் புது டேங்குங்களை போட்டு தண்ணி டிஸ்ட்ரிபியூட் ஆகிருந்துச்சு ஏரியாவுக்கு. நல்ல தண்ணி யூஸ் பண்ணியிருந்தோம். சிந்திக்க மாட்டிங்களா? உங்களுக்கு வந்து ஒரு பொது அறிவே வராதா? யாரோ பேசுறதில்ல, பேசுகிறீங்க என்ன மாதிரி ஆளுங்களை வந்து கமெண்ட்டில் அப்படியே டிகிரேட் பண்ணுற மாதிரி பண்ணுறது. நீங்களாம் அதெல்லாம் பண்ணதெல்லாம் அசைறதில்லை. நம்ம சப்ஜெக்ட் வாங்கிக்கணும், ஊரை காப்பாற்றுறதுக்கு முயற்சி பண்ணணும். டெவலப்மெண்ட்டு என்ன? அன்றைக்கி 2-3 நாளைக்கு முன்னாடி பார்த்தேன், யாரோ ஒருத்தர் போட்டுக்கிறாங்க 50 வருஷமாக கேஜிஎஃப் எந்த டெவலப்மெண்ட் ஆகலன்றாங்க. அறிவு எதனா இருக்காமா? 50 வருஷமாக கேஜிஎஃப் டெவலப் ஆகலையா? கேஜிஎஃப் காரன் தான் இந்தியாவில் டெவலப்ட் ஆனவன். இந்தியாவில் கேஜிஎஃப் காரன் தான் டெவலப்ட் ஆனவன். ஃபஸ்ட்டு கரண்ட்டு கொடுத்தவன் நான் தான். என்னது?
ஃபஸ்ட்டு ஒட்டுமொத்த நாட்டுக்கு கரண்ட் குத்தவன் நான் தான், டெலிஃபோன் யூஸ் பண்ணவன் நான், ட்ரெயினில் போனவன் நான், எல்லாமே நான். யாவும் டெவலப் ஆகலையா? சொல்கிறதுக்கு அதெல்லாம் வைக்கவானா? அதை கேட்டு கிளாப். 50 வருஷம் கேஜிஎஃப்ல எந்த டெவலப்மெண்ட்டே இல்லை. எப்படி இல்லை டெவலப்மெண்ட்டு? எல்லா டெவலப்மெண்ட்டும் இருந்துச்சு 25 வருஷத்துக்கு முன்னாடி, 20 வருஷத்துக்கு முன்னாடி எல்லா டெவலப்மெண்ட்டும் இருந்துச்சு. 20 வருஷத்துக்கு அப்புறமா எல்லாத்தையும் ஆயிடுச்சுன்னு வந்து இப்போ டெவலப்மெண்ட்டே இல்லைன்றாங்க. எல்லாம் பயங்கரமாக டெவலப்டு சிட்டி எதுனாக்கா கோலார் கோல்டு ஃபீல்ட் பிஃபோர் 20 இயர்ஸ். ஆனால் இப்போ பாழஞ்ச ஒரு சிட்டியாக மாறிட்டுக்குது. பாழஞ்ச சிட்டி எங்கடா போய் உக்காந்து பாரு, காஞ்சு போன பொதாரு வேற மாதிரி போகுது. டெவலப் பண்ணிக்கிறவங்கள அவங்கள பற்றி பேசலைன்னா கூட அவங்க செஞ்ச சாதனையை வந்து அழிக்கிறதுக்கு பார்க்கக்கூடாது. ஏதோ என்ன மாதிரி ஒருத்தர் 2 பேர் இருக்கிறனால நாங்கள் பேசினுங்கிறோம். இப்போ தண்ணி வருதுங்களா? எங்கன்னா இப்போ தண்ணி வருதுங்களா? ஒரு வீட்டுக்கும் எவ்வளோ வலிக்கு தெரியுமா? குறைஞ்சபட்ச மாதத்துக்கு 1000 ரூபாய் ஆகுது தண்ணிக்கு மட்டும். இது யாரும் சிந்திக்க மாட்டீங்களா? தண்ணிக்கு 1000 ரூபாய் செலவு பண்ணுங்கிறாங்க சார். ஆனால் அவர் பீரியடில் பேத்தமங்கலம் முழுக்க கேஜிஎஃப்க்கு இருந்துச்சு. பேத்தமங்கலம் தண்ணி குடிக்காதுங்க யாருன்னா இருக்கிறாங்களா கேஜிஎஃப்ல? எல்லாம் பேத்தமங்கலம் தண்ணி தானே குச்சோம். எஸ்ராஜேந்திர பீரியடில் தண்ணி இல்லையா? தண்ணி ஓவர் ஃப்ளோயிங் போயிட்டு இருந்துச்சு அவர் பீரியடில். தண்ணி எந்த ஏரியாவில் போனால் தண்ணி இருக்கும். இன்றைக்கி தண்ணியே இல்லை. ஆனால் இன்றைக்கி அவர் பண்ண டெவலப்மெண்ட் எல்லாம் மறைச்சிட்டு அழிக்கிறதுக்கு பிளான் பண்ணிக்கின்னு இன்றைக்கி பயங்கர டெவலப்மெண்ட் மாதிரி பேசுகிறாங்க. தண்ணிக்கு அவ்வளோ பேர் சிக்கல் இருக்குது. அந்த தண்ணியை குடிச்சுப்பட்டு எல்லாம் ஆஸ்பத்திரி வாந்தி மோஷன்னு போயின்னுக்கிறாங்க. எல்லாம் மெடிக்கலு. ஹாஸ்பிட்டல் வேறு பேசிட்டேன்னா இப்படி தான் நானாக மாட்டிக்கிறது. நெக்ஸ்ட் ஹாஸ்பிட்டல் பற்றி சொல்கிறேன். எஸ் ராஜேந்திரன் பண்ண வாட்டர் சர்வீஸ் வந்து முழுக்க மிகப்பெரிய சாதனை. அது கேஜிஎஃப்ல நாங்கள் சொல்லி தெரிய வைக்கிறோம். வர தலைமுறைக்கு அரசியல் தெரில, எல்லாம் அரசியல் தெரிஞ்சுக்கணும். அரசியல் தெரிஞ்சால் தான் இந்த ஊரை காப்பாற்ற முடியும். மிகப்பெரிய அரசியல்வாதி அவரை மிஸ் பண்ணது நம்மளுடைய குற்றம், பாவம். அது எல்லாரும் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. ஹாஸ்பிட்டல் பற்றி வேறு பேசிட்டேன். நெக்ஸ்ட் ஹாஸ்பிட்டல் பற்றி நான் சொல்கிறேன். இப்போதைக்கு இந்த வாட்டர் பற்றி சொல்லணும்னு தோணுச்சு, அதனால நான் சொன்னேன். தேங்க்யூ. ஜெய் ஹிந்த், ஜெய் பாரத், ஜெய் கர்நாடகா.